ஹாய் கைஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா ஏசி 900 கண்டினியூ தான். டிஸ்கிரைப் தி அஜூர் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். போன டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ஸ்டோரேஜ் ரெண்டடன்ஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் எப்படி பார்க்குறது. இப்போ வந்து பார்க்க போகிறது என்னன்னா அஜூர் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜூர் ஸ்டோரேஜ் பிளாப் அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து அப்கமிங்கில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் அஜூர் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் என்னன்னு பார்க்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் பிளாப்ஸ் அது இருக்கு. அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ஃபைல்ஸ், அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜூர் கியூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜூர் டிஸ்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜூர் டேபிள்ஸ் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏற்கனவே அஜூர் பிளாப்ஸ் பற்றி பேசியிருப்பேன். இப்போ வந்து நம்ம ஃபுல் டீப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் பிளாப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சம் மோஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து படிச்சு பாருங்க. அது ஆக்சஸிங் பிளாப் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத வந்து இப்போ சினாரியோ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அஜூர் பிளாப்ஸ்னா என்னன்னா, திங்க் லைக் இஃப் யூ ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் பேஸ்ட் ஹார்ட் டிரைவ் இருக்கு. அதில ஸ்டோரிங் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிங் நீங்க டைப்ஸ் ஆஃப் டேட்டாவ நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் டேட்டா சாரி டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ, இமேஜ் வாட் எவர் யூ வாண்ட். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபார் பார்த்தீங்கன்னா, பிளாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் லார்ஜ் ஃபைல்ஸ் லைக் வீடியோ, பேக்கப்ஸ் ஆஃப் லாக்ஸ், இஃப் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன், ஹேண்டலிங் மாசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எஃபிஷியன்ட்லி அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஆக்சஸ் டயர்ஸ் இருக்கு. அதாவது எங்கன்னா, இதோ ஒன்ஸ் அகைன் யாஹ்! இதுதான் அந்த ஆக்சஸ் டயர்ஸ். ஆ இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எதுக்கு இதுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் குடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு டேட்டாவ நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த டேட்டா வந்து உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் அந்த டேட்டா எப்போ எனக்கு தேவை, எப்போ எனக்கு தேவையில்லன்னு. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து எதனா ஃபால்ட்டோ எதனா வந்துச்சுன்னா, அப்ப தான் அந்த டேட்டாவ நான் சூஸ் பண்ண போறேன். அப்பன்னா அதுக்கு வந்து ஃபால்ட் ஆனா தான் நான் அந்த டேட்டாவ அந்த டேட்டா சைடு நான் வந்து என்ட்ரி ஆவேன். அப்படி இல்லன்னா அந்த டேட்டாவ நான் தொடவே மாட்டேன். அதனால வந்து ஒரு டயர் இருக்கு. அதாவது ஹாட், கோல்ட், ஆர்ச்சிவ் இந்த 3 டைப் சாரி 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் இருக்கு. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ்ன்னு பார்க்கலாம். ஆ இது வந்து பிளாப் ஸ்டோரேஜ் டயர்ஸ்க்குள்ள இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஆக்சஸ் டயர்ஸ் ஆப்டிமைஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா தட் இஸ் ஆக்சஸ் ஃப்ரீக்வன்ட்லி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இமேஜ் ஆஃப் யுவர் வெப்சைட். இது வந்து எக்ஸாம்பிள்னா அந்த இமேஜ் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த இமேஜ கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு. அப்படி இல்லனா அந்த இமேஜ் செக் பண்ணுவாங்க வேற எதுனா. அதனால வந்து அந்த இமேஜ் அதுக்கு வந்து கம்பல்சரி அங்க இருக்கணும். அதனால வந்து ஹாட் ஆக்சஸ். ஹாட் ஆக்சஸ்னா அது வந்து டெய்லி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணினே இருப்பீங்க அப்படின்ட்டாங்க. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூல் ஆக்சஸ் டயர்ஸ்னா வந்து ஆப்டிமைஸ் ஃபார் டேட்டா தட் இஸ் இன்ஃப்ரீக்வன்ட்லி ஆக்சஸ் ஆர் ஸ்டோர் அட்லீஸ்ட் 30 டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் ஃபார் யர் கஸ்டமர்ஸ். அதாவது 30 டேஸ்க்குள்ள அத வந்து நீங்க வந்து அத யூஸ் பண்ணுவீங்க. அந்த கஸ்டமர்ஸோட இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்லாம். அதனால வந்து நீங்க என்னன்னா, கூல் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சஸ் அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ஆக்சஸ் டயர்ஸ் இருக்கு. இது எதுக்குன்னா, அ காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நேம் அது மாரி வச்சிருக்காங்க. ஆனா வந்து இதோட நேமுக்கு ஏத்த மாரி அவங்க வந்து ஒரு டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. அதான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஆக்சஸ் டயர்ஸ்னா ஆப்டிமைஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா தட் இஸ் இன்ஃப்ரீக்வன்ட்லி ஆக்சஸ்ட் அண்ட் ஸ்டோரிங் ஃபார் அட்லீஸ்ட் 90 டேஸ். 90 டேஸ் ஒரு வாட்டி அந்த டேட்டா வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆ வாட்டெவர் நீங்க வந்து உங்க வெப்சைட்டோ, இல்ல வந்து உங்க டேட்டா பேஸோ வந்து நீங்க 90 டேஸ் ஒரு வாட்டி நீங்க வந்து நான் பார்ப்பீங்கன்னா, செக் பண்ணுவீங்க. அது மாரி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். வேற என்னன்னு தெரியல. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சிவ் ஆக்சஸ் டயர்ஸ். அப்ராக்ஸிமேட்லி ஃபார் டேட்டா தட் இஸ் ரேர்லி ஆக்சஸ் அண்ட் ஸ்டோர் ஃபார் அட்லீஸ்ட் 180 டேஸ் வித்தின் ஃப்ளெக்சிபிள் ரெண்டரிங் ரெக்யூப்மென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டெர்ம் பேக்கப்ஸ். எப்படி லாங் டெர்ம் பேக்கப்ஸ்னா, ஒண்ணும் இல்ல காய்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள்னா, இப்போ உங்க ஸ்கூல் இருக்குல்ல, உங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டேட்டாஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் தென் காலேஜ்ல உங்க டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நீங்க ஜாப்க்கு போறீங்கன்னா, இப்போ ஜாபுக்கு போம்போது இவங்க வந்து இந்த காலேஜ்ல தான் படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன். அப்போ பண்ணும்போது அவங்க என்ன சொன்னா, இந்த ஸ்டூடெண்ட் உங்க காலேஜ்ல படிச்சானா டீட்டெயில் எடுத்து காட்டுங்கன்னா, அப்பதான் வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு, அந்த நேம் போட்டு உங்க டேட்டா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து யாருமே உங்களோட சப்போஸ் யாருனா உங்கள பத்தி வெரிஃபிகேஷன் வந்தா தான், அப்பதான் உங்க டேட்டா ஆக்சஸ் ஆகும். அது வெக்காலம் உங்க டேட்டா என்னன்னா, ஸ்டோர் பண்ணி அப்படியே தான் இருக்கும். அது வந்து என்னன்னா, ஆர்ச்சிவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது 180 டேஸ் அது மாரி லாங் டெர்ம் பேக்கப்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க யூஸ்
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஷார்ட் ஃபார்மா 4 இருக்கு ஷார்ட் ஃபார்மா. ஈஸியா சொல்றேன். ஆட் ஆக்சஸ் டயர்ஸ்னா ஒண்ணும் இல்ல கைஸ். ஃபார் டேட்டா ஃபார் யூஸ் ஆஃபன். கோல்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் டேட்டா யூ யூஸ் லெஸ் ஃப்ரீக்வன்சி. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் டேட்டா யூ ரேர்லி யூஸ் எப்படின்னா, ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் டேட்டா யூ ஆல்மோஸ்ட் நெவர் யூஸ் பட் கீப் நீட் டூ கீப் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அசூர் ஃபைல்ஸ் அத பத்தி பார்க்கலாம். அசூர் ஃபைல்ஸ்னா ஒண்ணும் இல்ல காய்ஸ். இதோ இருக்கு அசூர் ஃபைல்ஸ். இது எதுன்னா, கிளவுட் வெர்ஷன்ஸ் ஆஃப் யுவர் ஆன் பிரிம்ஸ் ஃபைல் ஷேரிங். இட் ப்ரொவைட்ஸ் ஷேர் ஃபைல் ஸ்டோரேஜ் தட் கேன் பி ஆக்சஸ் லைக் எ ரெகுலர் நெட்வொர்க் டிவைஸ். அதாவது சர்வர் மெசேஜ் பிளாக் எஸ்எம்பி வந்து யூஸ் பண்ணி, அந்த புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி உங்க ஃபைல்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் பிரிம்ஸ் டிப்ளாய்மென்ட் எஸ்எம்பி அசூர் ஃபைல் ஷேர் அக்சஸபிள் ஃப்ரம் விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஸ் கிளையண்ட்ஸ், என்எஃப்எஸ் அசூர் ஃபைல்ஸ் ஆக்சஸபிள் ஃபார் அதுவும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது பெஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேசிங் ட்ரெடிஷனல் ஃபைல் ஷேரிங் வித் எ கிளவுட் சொல்யூஷன், எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் அண்ட் ஷேர் ஆக்சஸ் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் லொகேஷன். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஃபைல்ஸ வந்து ஷேர் பண்றீங்களா ஒரு லொகேஷன்லேருந்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன் பிரிம்ஸ்ல இருந்தா ரொம்ப கஷ்டம். இதே கிளவுட்லாம் நீங்க வந்து எந்த லொகேஷன் வேணா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம வந்து உங்க ரீஜியன் வந்து நீங்க சூஸ் பண்ணா, அங்கருந்து உங்க டேட்டா வந்து பேக்கப்‌பா வேற லொகேஷன், வேற ஜியோ லொகேஷன்ல வந்து நீங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அஸ்யூர் கியூஸ் பார்க்கலாம். ஓகே. ஆ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அஸ்யூர் கியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிங் சர்வீஸ் ஸ்டோரிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெசேஜஸ். ஆ இப்போ வந்து நீங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெசேஜோ எதனா பண்ணோம்னா, அது HTTPS அந்த புரோட்டோகால் வழியா தான் போது. அதனால வந்து அந்த இது சொல்றாங்க. அது ஷார்ட் ஃபார்மா சொல்றேன். எ எ மெசேஜிங் சிஸ்டம் தட் ஸ்டோர் மெசேஜ் ஃபார் எ சிங்க்ரனைசிங் ப்ராசஸிங் லைக் எ டு டூ லிஸ்ட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன்ஸ். Managing talks between different parts of your applications such as processing orders and sending notifications. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் குடுக்குறீங்கல்ல, அதான் வந்து கியூஸ் சொல்றாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, டூ டூ லிஸ்ட் போட்டிருக்கும். இந்த மாரி ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா, இந்த புரோட்டோகால யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் இந்த புரோட்டோகால். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இமேஜ வந்து உங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்றீங்கன்னா, அது புரோட்டோகால் தனி. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வந்து நீங்க டெக்ஸ்ட் ஷேர் பண்றீங்கன்னா, அதுக்கு புரோட்டோகால் தனி. அது மாரி சொல்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்யூர் கியூஸ் ஹெல்ப்ஃபுல் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அஸ்யூர் டிஸ்க். ஆ அஸ்யூர் டிஸ்க்னா ஒண்ணும் இல்ல காய்ஸ். இது என்ன விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் சம்திங் சொல்லலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் அஸ்யூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ். பெஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஸ்டோரேஜ் ஃபார் விஎம் ஜஸ்ட் லைக் த ஹார்ட் டிரைவ் இன் யுவர் கம்ப்யூட்டர் பட் இன் த கிளவுட். அதாவது எப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின்ல உங்க டேட்டா வந்து ஸ்டோர் பண்றாங்கல்ல, அது எக்ஸாம்பிள் ஆன் பிரிம்ஸ் ஹார்ட் டிரைவ் மாரி தான் இருக்கும். ரியல். பட் ஆனா அது வந்து டேட்டா வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னா, நீங்க வந்து விர்ச்சுவல் மிஷின் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து உங்க விஎம் வந்து எப்படி நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்களோ அதே மாரி தான். பட் ஆன் பிரிம்ஸ்‌க்கு கிளவுடுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆன் பிரிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க லேப்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. உங்க டேட்டா இருக்கும். அது உங்களோட ஹார்ட் டிரைவ்ல தான் ஸ்டோர் ஆகும். இதே கிளவுட்ல விஎம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, வந்து கிளவுட்ல அந்த டேட்டா ஸ்டோர் இருக்கும். அந்த டேட்டா வந்து நீங்க வந்து யாருக்கு வேணா ஆக்சஸ் பண்ணலாம். அவங்க வந்து யாருக்கு வேணா ஆக்சஸ் குடுக்கலாம். அதனால அவங்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. அத டேட்டாவ நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவ நீங்க எங்கிருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த லேப் எடுத்துட்டு போணும். இந்த விஎம் உங்க கையில இருந்துச்சுன்னா, இல்லன்னா வச்சுக்கோங்க அந்த டேட்டா வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அஸ்யூர் டேபிள்ஸ் நெக்ஸ்ட் டாபிக்ஸ். அஸ்யூர் டேபிள்ஸ்னா என்னன்னா, NoSQL டேட்டாபேஸ் சர்வீசஸ் ஃபார் ஸ்டோரிங் ஸ்ட்ரக்சர் டேட்டா இன்டு நான் ரிலேஷனல் ஃபார்மேட். அதாவது ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கோ, அது வந்து நான் ரிலேஷனல் ஃபார்மேட்டா ஸ்டோர் ஆகும் அப்படின்றாங்க. ஸ்டோரிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா தட் டஸ் நாட் ரிக்யூர் காம்ப்ளெக்ஸ் கொரீஸ் லைக் லாக்ஸ் அண்ட் யூசிங் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஸ்யூர் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்கு. டியூரபிள் அண்ட் ஹைலி அவைலபிள், அண்ட் தென் நெக்ஸ்ட் செக்யூர், அண்ட் தென் ஸ்கேலபிள், அண்ட் தென் மேனேஜ்ட், அண்ட் தென் ஆக்சஸபிள். இது 5 வந்து டாபிக்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டியூரபிள் அண்ட் அவைலபிள் அப்படின்னா என்னன்னா, யுவர் டேட்டா இஸ் ப்ரொடக்ட் அகெயின்ஸ்ட் ஹார்ட்வேர் ஃபெயில்ஸ் அண்ட் யூ கேன் சூஸ் டு ரிப்ளிகேட் இட் அக்ராஸ் ரீஜியன் ஆர் ஈவன் மோர் செக்யூர். உங்க டேட்டா வந்து நீங்க வந்து ஹார்ட்வேர் ஃபெயில்லேருந்து நீங்க வந்து ஈஸியா காப்பாத்திக்கலாம். அது வந்து ஏன்னா வந்து உங்க டேட்டா வந்து அ அ எக்ஸாம்பிள் வந்து காப்பி வந்து அந்தந்த ஸ்டேட் ரீஜியன்ல ஸ்டோர் ஆயிருக்கனால, அதனால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஈஸியா வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா,
செக்யூர். செக்யூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டேட்டா இன் என்கிரிப்டட் அண்ட் யூ ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் ஹூ ஆக்சஸ் இட். அதாவது உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிடைச்சா தான், அந்த உள்ள இருக்க டேட்டா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். சப்போஸ் உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் இல்ல, உங்க கையில யூசர் நேம் இருக்கு. பாஸ்வேர்ட் வச்சு அவங்க வந்து அட்டாக் யூஸ் பண்ணி அவங்க வந்து கெயின் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. பிகாஸ் அஸ்யூர் வந்து மோஸ்ட்லி வந்து செக்யூரிட்டிக்கு தான் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்காங்க செக்யூர்ல அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலபிள். ஈஸிலி ஸ்கேலபிள் டூ ஹேண்டில் குரோத், அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் டிராஃபிக் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்டு. அஸ்யூர் ஹேண்டில்ஸ் தட் ஆல் த ஹார்ட் டிரைவ் மெயின்டெனன்ஸ் ஸோ யூ டு நாட் வரி அபவுட் இட். ஹார்ட்வேர் ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இது ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் நீங்க வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்யூர் வந்து மெயின்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அக்சஸபிள். Accessible means என்னன்னா, access your data from anywhere within the internet connections using various tools and language. இப்போ உங்க கையில ஃபோன் இருந்தா, நீங்க வந்து உங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட கிளவுட். அந்த உங்கள லேப்டாப் உங்கள நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தா போதும். இல்ல நீங்க வந்து வேற ரீஜியன் வேற எங்க இருந்தாலும் பரவால்ல. உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் குட் நெட்வொர்க் கனெக்ஷன் அண்ட் தென் உங்க கையில ஒரு சிஸ்டம் ஆர் லேப் இல்லன்னா ஃபோன் இருந்தா போதும். நீங்க வந்து உங்க அஸ்யூர் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். யாருக்கு வேணா நீங்க ஆக்சஸ் குடுத்தா அவங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜஸ் நெறைய யூஸ் பண்றாங்க. .NET, Java, Node.js, Python, PHP, Ruby, Go அண்ட் அதர் REST API கூட யூஸ் பண்றாங்க. ஸ்டோரிங் சப்போர்ட், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், Azure PowerShell, Azure CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய் வி யூஸ் Azure ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சினாரியோவா சொல்றேன். Azure storage is designed to be reliable, secured and scalable solution for all data needs. Whether you are delaying within the files, database or messaging system, it's easily to manage and interact into your applications, making it powerful tool to both டெவலப்பர்ஸ் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல் டீம் அப்படின்றாங்க. அதாவது இங்க வந்து நீங்க வந்து ஒரு கிளவுட் டேட்டா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் ஃபெயிலியர், அதுமாரி செக்யூரிட்டி அண்ட் தென் ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் வந்து நீங்க வரி பண்ண தேவையில்ல. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், மெசேஜ் சிஸ்டம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டேட்டா வந்து யாருனா போஸ்ட் பண்ணா உடனே ரியாக்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து லைக்டு ஆர் அன்லைக்கு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டா டன் இது சப்மிட்டட் அப்படி மெசேஜ் வரணும்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் இதெல்லாம் நீங்க பண்ணணும். அதெல்லாம் வந்து எதுவுமே நீங்க வரி பண்ண தேவையில்ல. கிளவுட் யூஸ் பண்ணா எல்லாமே உனக்கு ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் காய்ஸ், திஸ் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ ஸ்டோரேஜ் பிளாப் அந்த டாபிக் பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.